லிங்க திருமேனிக்கு பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு நாம அபிஷேகம் செய்யறோம். ஆனா வருடத்திற்கு ஒரு முறை அன்னத்தை கொண்டு நாம் செய்யக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது அந்த சிவபெருமான் லிங்கத்தின் மீது படக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும், ஒவ்வொரு அரிசி பருக்கை இல்லையா, அந்த ஒவ்வொரு சோறுமே ஒரு சிவலிங்கமாக காட்சி தருமாமா. அப்படி உயர்ந்த நாள் தான் ஐப்பசி பௌர்ணமி. அதனாலதான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, இப்போ ஒரு சிவலிங்கத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனாயிரம் சோறு, எத்தனை லட்சம் சோறு, எத்தனை கோடி சோறு கொட்டி அந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அப்போ ஒரே நேரத்துல அத்தனை கோடான கோடி சிவலிங்கங்களை தரிசனம் செய்த புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்ப நமக்கு சொர்க்கம் தானே நிச்சயம். அதனாலதான் சொன்னாங்க, சோறு கண்ட இடத்திலேயே நமக்கு சொர்க்கம் என்பது நிச்சயிக்கப்படுகிறது. அதனால்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அன்னம் என்பது எவ்வளவு உயர்ந்தது. ஒரு மனுஷன் ஆடுறது, பாடுறது, எல்லா கஷ்டமும் படுறது, எல்லா வேலையும் செய்யறது எதுக்குன்னு நினைக்கிறோம்? ஒரே ஒரு சான் வயிற்றுக்காக தான். இந்த வயிற்றுல நாம் கொடுக்கக்கூடிய உணவு தான் இந்த உடல் முழுவதினான இயக்கத்திற்கு ஆதாரமானது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு சான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா அப்படின்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். நாமளும் அதுக்காக தான்